இருந்தவர்கள் அவர்களுக்கு என் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அநீதி என்று தெரிந்திருந்தபடியினால்தான் நான் ஆலயத்தில் இது குறித்து முழுவதுமாக அவர்களுக்கு ஏற்கனவே மே மாதம் சொல்லியிருந்தேன். அதை அறிந்திருந்தபடியினால்தான் எங்களுக்கு ஜெபத்தினாலும் அவருடைய அன்பினாலும் ஆதரவு தெரிவித்தார்கள். ஒவ்வொரு மாதமும் எங்கள் திருச்சபையிலே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, தேவையுள்ள பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையிலே கல்வி உதவித்தொகையோ, திருமணத்துக்கான உதவித்தொகையோ, இல்லை படிப்பு மாத்திரமல்ல மற்றும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கான உதவித்தொகையோ ஏதோ ஒரு உதவி செய்து கொண்டிருப்பார்கள். வீடு கட்டுவதற்கான உதவி ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டிருப்பார்கள். அதுபோல ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் சாயபுரம் தூய அவையர் மனவெழுச்சி குடியிருப்பு பள்ளிக்கு மதிய உணவு கொடுத்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல மாதந்தோறும் எங்களை திருச்சபையை சார்ந்த பொருளாதார மிக பின்தங்கி ஒரு 16 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் கொடுத்து வருகிறார்கள். நிறைய நற்பண்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இயற்கை பேரிடர் காலத்தில் அநேக குடும்பங்களுக்கு உதவி செய்தார்கள், கிராமத்துக்கே உதவி செய்தார்கள். அதுபோக வெளியிடந்தும் அநேகரோட கான்டாக்ட் பண்ணி உதவி பெற்றும் கொடுத்தாங்க. அப்படி ஒரு பண்புள்ள ஒரு திருச்சபை. இந்த திருச்சபை மக்கள் கொடூரமானவர்கள், மனிதநேயம் மற்றவர்கள் சொல்றீங்க, அதுதான் வேடிக்கையா இருக்கு. நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆனந்தையா வரும்போது அவங்க ரொம்ப அழகா பேசுவாங்க எங்க திருச்சி பிள்ளைங்க ஐயாவிடம். ஐயா இந்த ஒரு நெருக்கடியான சூழல்ல நீங்க இருந்தாலும் நாங்க உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். டேவிட் ராஜான்னு இல்ல, அவங்க எங்க மொத்தத்தில் இருக்கிறாங்க, இதே இடத்துல நீங்க இருந்தாலும் உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதை நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்க. அதை தொடர்ந்து பாருங்க. ஐயாட்ட பேசும்போது பண்போடு பேசுறாங்க. ஐயா உட்கார சொல்லி நாற்காலியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. குருமனை அருகில் இருக்கிற நிழலில் அந்த நாற்காலி போடப்படுகிறது. எங்களுடைய சேகர பொருளாதார ஐயா தான் ஐயாவை கூட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஐயா அதில் உட்கார மறுக்கிறாங்க. திரும்பி நாற்காலி எடுத்துக்கொண்டு போய் ஐயா நிற்கிற இடத்துலயே போடப்படுது. ஐயா அதில் உட்கார மறுத்தபடினால்தான் நாற்காலி மீண்டும் நினைச்சது ஆலயத்துக்குள்ள வருது. பார்த்தீங்கன்னா ஒரு நாற்காலி இல்லை, 4 நாற்காலி கொண்டு வருவாங்க. அதை நீங்க வீடியோவில் பார்க்கலாம். அவர்கள் நாற்காலியில் அமர மறுத்தபடினால்தான் நாற்காலி